கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் யோதா. இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 65ஆம் ஆண்டு. இவருடைய நாடு பாலஸ்தீனா, இவருடைய தரிசன பூமி பெர்சியா. அது ஒரு இரவு உணவு நேரம். இயேசுவும் அவரது சீடர்களும் பந்தியில் அமர்ந்திருந்தனர். இயேசு அவர்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தார். இவ்வுலகிற்கு தான் வந்த நோக்கத்தையும் பிதாவின் அன்பையும் தெளிவாக கூறி கொண்டிருந்த நேரம். சீடர்கள் அவரது போதகத்தை மிகுந்த ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். திடீரென்று எழுந்தார் ததே. மிகுந்த ஆர்வத்துடன் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார். ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாதது எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவதாக சொல்லுகிறீரே, அது ஏன்? இயேசு மறுமொழி கொடுத்தார். ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் வார்த்தையை கேட்பான். என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார். என்னில் அன்பு கூறாதவன் என் வார்த்தைகளை கேட்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகளோ என்னுடையது அல்லவென்று விளங்கிக் கொள்ளுங்கள். இது என்னை அனுப்பின பிதாவினுடையது. ததேயு தனக்கு கிடைத்த மாபெரும் சிலாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்தார். ஆண்டவரின் திட்டத்தில் தன்னை மனப்பூர்வமாக இணைத்தார். இவர் இயேசு கிறிஸ்துவின் சீடராக மட்டுமல்லாமல் சகோதரராகவும் காணப்பட்டார். இவருக்கு யூதா, ததேயு, லெபேயு என்னும் பெயர்களும் உண்டு. இதற்கு இதயம் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் உணவு பரிமாறுவதிலும் சிறந்து பங்காற்றினார். இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பு இடேசா என்னும் நாட்டின் அரசனின் வேண்டுகோளுக்கிணங்க அங்கு சென்று நோயாளிகளை குணமாக்கி இறந்தோரை உயிர்ப்பித்து அம்மக்களை இயேசுவின் ராஜ்யத்துக்கு இனியவர்களாக மாற்றினார். இறை தூதை அறிவித்து இறைவனின் திட்டத்தை இணைதே நிறைவேற்றினார். பல நாடுகளுக்கு சுவிசேஷம் பயணம் செய்த இவர் பெர்சியா நாட்டிற்கு சென்றபோது அங்குள்ள விக்கிரக ஆராதனைக்காரர்களால் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வார்த்தையை பெற்ற நீங்கள் மாபெரும் சிலாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா? செயல்பட அர்ப்பணிப்பீரா? யூதா சொல்லுகிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று. அன்பானவர்களே, வேத புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைகளை அங்கே உத்தரித்து வைத்திருக்கின்றார். நமக்கு இந்த வார்த்தைகள் மிக எளிதாக நம்முடைய கரங்களில் இருக்கிறதுனால் அதை குறித்த மகத்துவம் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாதா இருக்கிறது. வேத புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து மொழிந்த வார்த்தைகள் எல்லாம் நேரடியாக அது பிதாவினுடையதாக இருக்கின்றது. அப்படியானால் பரமலோகத்தில் பரத்தில் பேசப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கின்றது. உலகத்திலே மாபெரும் மனிதனாக ஒருவன் இருக்கிறான் என்றால், அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் என்றால் அதை அநேகர் பின்பற்றுவார்கள், அதை உன்னித்து கவனிப்பார்கள். அப்படியானால் பரலோகத்தில் பிதா பேசின வார்த்தைகள், பிதா திட்டமிட்டு தீர்க்கமாக மனுக்குலத்துக்காக உலகத்தின் முடிவுக்காக
மனுக்குலத்தின் நித்திய வாழ்வுக்காக பேசின வார்த்தைகள். இதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு மனிதனாக அவர் உலாவின நாட்களிலே அந்த வார்த்தைகளை இங்கே அவர் பேசியிருக்கின்றார். இதைதான் யூதா சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் நான் கேட்க எனக்கு பாக்கியம் கிடைத்ததே, அது மாத்திரமல்ல, எவ்வளவு மகத்துவமான இந்த பணி, பிதாவினுடைய ஒரு மாபெரும் திட்டம், இதில் என்னை இணைத்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து அந்த பரம திட்டத்தில் தன்னை இணைத்து பணியாற்றுகின்றார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த மகத்துவமான மகிமையான வார்த்தைகளை கேட்டு சும்மா இருந்து விடக்கூடாது. இதை இந்த உலகத்தின் மக்களுக்கு தீவிரமாக எடுத்துச் சென்று அவர்களும் இதனுடைய மகத்துவத்து மகிமையும் உணர்ந்து கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதத்தை இம்மையிலே பெற்றுக்கொள்ளவும் மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்முடைய பங்களிப்பு நிச்சயமாயிருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தராகிய இயேசுதாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், எரேமியா 30வது அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.